வணக்கம். இன்று பௌர்ணமி நாள். மலேசியாவிலிருந்து ஒரு நண்பர் அற்புதமான கேள்வி ஒன்று கேட்டார். அதனுடைய பதில் இந்த வீடியோ. குருவே, தியானத்தை பற்றி நிறைய வீடியோக்களை கொடுத்திருக்கின்றீர்கள். பௌர்ணமி இரவில் தியானம் செய்வது, அதனால் ஏற்படும் விளைவுகள், இதை பற்றி விளக்க உரை கொடுக்க முடியுமா என்று கேட்டார். ஏன் கொடுக்கக்கூடாது? இந்த முழு நிலவு பௌர்ணமி நாள் சாதாரண நாட்களை விட, பௌர்ணமி நாள்னு சொல்றதை விட பௌர்ணமி வர்றதுக்கு 3 நாள்ல இருந்தே உங்களுக்கு சாதாரணமா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆயிடும். அது சம்மர் ஆகட்டும், இல்ல வேற சீசன், கோல்ட் சீசன் ஆகட்டும். ஃபுல் மூன் டே வர்றதுக்கு, பௌர்ணமி வர்றதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, பௌர்ணமி நிலவு வந்த 3 நாள், வந்து கழிஞ்ச 3 நாள், முன்ன பின்ன 3 நாள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த சீதோஷ்ண நிலையில, உங்க மனநிலையில ஒரு மாறுபாடு உங்களுக்கு தென்படும். சாதாரணமா இந்த ரம்ஜான், குரு பூர்ணிமா, அப்புறமா இந்த ஹோலி, இந்த பண்டிகைகள்லாம் இந்த பௌர்ணமி நாள்ல தான் கொண்டாடுறாங்க. இந்த பௌர்ணமி நாளுக்கும் வேற நாளுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இந்த பௌர்ணமி வர்றப்ப இந்த சந்திரன் சூரியனை சுற்றும் வழிபாதையிலிருந்து அகன்று தூரமாக இருக்கும் நேரம் ஒன்று. இரண்டாவது, இந்த பௌர்ணமி நாளில் பூமி ஒரு காந்தம், உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பெரிய உருண்டையான காந்தம். இந்த காந்தத்தினுடைய, அதாவது இந்த எப்படி டிராவல் பண்ணிட்டு போகுது, அந்த டிராவல் பண்றப்ப அந்த பூமியினுடைய விளிம்பு, எட்ஜு, அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆயிடுது. ஒண்ணு. ரெண்டாவது, சந்திரனுக்கு நார்மலாவே தண்ணி, சமுத்திரம், வாட்டர் பேஸ்ன்னு சொல்றோம். எந்தெந்த இடத்துல வாட்டர் பேஸ் இருக்கு அது ரொம்ப எஃபெக்ட் ஆகும், அட்ராக்ட் ஆகி எஃபெக்ட் ஆகும். பௌர்ணமி நாள்ல நீங்க போய் சமுத்திரத்தை பாருங்க, கொஞ்சம் அலைகள் எல்லாம் மேல வரும், அலைகள் மேல வரும். அந்த காந்த சக்தி, அதனுடைய ரேஸ், அந்த சந்திரனுடைய அந்த என்ன சொல்றது, அந்த ரேஸ், ஒளிக்கதிர்கள் கண்டிப்பா எஃபெக்ட் ஆகுது. இது எஃபெக்ட் ஆகுது. எப்படி எஃபெக்ட் ஆகுது? அதே மாதிரி உங்க உடல் 70% தண்ணியில இருக்கு. உங்க உடல்ல 70% தண்ணி இருக்கு. அந்த தண்ணி பேஸ் இந்த சந்திரனுடைய இந்த ஒளி கதிர்களினால் கண்டிப்பா உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது. இது ஒரு பக்கம் வாட்டர் பேஸ் எஃபெக்ட் ஆகுது. ரெண்டாவது, இந்த கான்சியஸ்னஸ் என்ன சொல்றோம், இந்த கான்சியஸ்னஸ் ஆக்டிவேட் ஆகிற இடமே 3வது கண், பைனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடம், அந்த பைனியல் கிளாண்ட் இந்த பௌர்ணமி நாள் அன்று ரொம்ப கிளாரிட்டி, ரொம்ப அவேர்னஸ், ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ், மனுஷனுடைய கான்சியஸ்னஸ் லெவல், அவேர்னஸ் லெவல் அதிகமா இருக்கும் பௌர்ணமி நாள்ல. அதனாலதான் இந்த பௌர்ணமி நாள்ல தியானம் பண்ணீங்கன்னா இந்த 3வது ஆக்டிவேட் ஆகிற சான்சஸ் நிறைய பேருக்கு இருக்கு. சாதாரணமா இந்த பௌர்ணமி நாள்ல ஒண்டியா உட்காந்து தியானம் பண்றதை விட, நீங்க ஒண்டியா உட்காந்து பண்ணா கூட உலக அளவுல எல்லா இடத்துலயும் இந்த பௌர்ணமி நாள்ல தியானம் பண்றாங்க. உங்களுக்கு தெரியாமலோ, தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு கடவுள், கடவுளின்
ஒரு சிறிய பிந்து தான் ஆத்மாவாக உங்கள் உடலில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை ஜீவ வஸ்துக்கள் உடலில் கடவுளின் அந்த பிந்து ஜீவாணு அந்த ஆத்ம சக்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க கண்ணு மூடி உட்கார்ந்துக்கிட்டு தியானம் பண்றப்ப உங்களுடைய பிரெயின் வேவ், உங்களுடைய மென்டல் வேவ், உங்களுடைய கான்சியஸ்னஸ் இந்த உலகத்துல அதே நேரத்துல எவ்வளவு இடத்துல உட்கார்ந்து பண்றாங்க அத்தனை பேருடைய இந்த பிரெயின் வேவ், மென்டல் வேவ், இந்த கான்சியஸ்னஸ், ஆத்ம சக்தி எல்லாமே ஒருங்கிணையுது. இது ஒருங்கிணைறதுனால ஒண்ணு ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆத்ம பலம் கிடைக்கின்றது. இரண்டாவது, இத்தனை ஆத்மாக்களும் பூமியில் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்வதால் எக்கச்சக்கமான சக்தியை சஹஸ்ரார சக்கரத்தின் மூலம் இழுத்து பூமிக்கு விடுகிறார்கள். இத்தனை மெடிடேட்டர்களும் சேர்ந்து பூமிக்கு விடும் அந்த எனர்ஜி சாதாரணமாக பூமியினால் அதை இழுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சக்தியை இழுத்து பூமிக்கு கொடுக்கிறார்கள் மெடிடேட்டர்ஸ், தியானிகள். அது ஒண்ணு. ரெண்டாவது, உங்க சக்கரா எல்லாம் நல்லா பிரைட்டா ஆக்டிவேட் ஆகிடும். இது ஒண்ணு. நீங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ணீங்கன்னா பௌர்ணமி நாள்ல இந்த கூரைகீரை இந்த ரூம்குள்ள உட்காந்து பண்றது அது ஒரு மாதிரி எஃபெக்ட். வெளியில உட்காந்து பண்ணீங்கன்னா இந்த ஆல்பா லெவல்ல என்ன சொல்றோம் அது சாதாரணமா யாருக்கும் டச் பண்ண முடியாது. தியானம் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். எவ்வளவு ஈஸின்னு நம்ம நினைக்கிறோம் அவ்வளவு கஷ்டம் தியானம். இந்த தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. ரொம்ப சீக்கிரமாவே நீங்க ஆல்பா ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. அதனால இந்த பௌர்ணமி நாள்ல தியானம் பண்ணீங்கன்னா உங்களுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி என்ன சொல்றோம் அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆக்டிவேட் ஆகும், கொஞ்சம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த பௌர்ணமி நாள்ல நீங்க பிரமிட் உள்ள உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப 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 காஸ்மிக் எனர்ஜி உங்க உடம்புக்குள்ள போகும். பிளஸ் நீங்க இந்த ஆல்பா லெவல்னு சொல்றோம் அதை தாண்டி உள்ள டைவ் அடிச்சு போகலாம் சூப்பர் கான்சியஸ் லெவலுக்கு. பிரமிட் உள்ள உட்கார்ந்து இந்த பௌர்ணமி நாள்ல தியானம் பண்ணீங்கன்னா இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த குரூப் மெடிடேஷன் பண்றதுனால எல்லாருடைய எனர்ஜியும் சிங்க்ரனைஸ் ஆகுது. அதாவது எங்கிட்ட வீக்னஸ் இருந்ததுன்னா உங்க எனர்ஜி எனக்கு வரும், எங்கிட்ட ஜாஸ்தி இருந்ததுன்னா அது எங்க வீக்கா இருக்குது அங்க போகும். அந்த மாதிரி சிங்க்ரனைஸ் ஆகுது. இந்த உலக அளவில் எல்லாமே ஒரு நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல 7 மணி 7:15 மணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த 7-7:15 மணில நீங்க உங்க வீட்டுல ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வெளியவோ உள்ளவோ உட்காந்துட்டு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா ஒண்டியா பண்ணா கூட இந்த குரூப்ப உலகத்துல குரூப்பா பண்ற என்ன அந்த எனர்ஜி இருக்கு, ஆத்ம சக்தி இருக்கு, அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு, எல்லாமே ஒருங்கிணைந்து உங்களுக்கு குறைவா இருந்தா வேற இடத்துல இருந்து வந்து சேரும், உங்ககிட்ட அதிகமா இருந்ததுன்னா அது வேற இடத்துக்கு போகும். பேலன்சிங். தானம் கொடுங்கன்னா கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். இது தான் தானாவே ஏற்படுது. சில பேருக்கு எக்கச்சக்கமா எனர்ஜி வந்த மாதிரியும் அந்த எனர்ஜியை தாங்கிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மனதளவுல உடலளவுல வேறுபாடு தெரியும். இன்னும் சில பேருக்கு ரொம்ப வீக் ஆயிடுவாங்க, அவங்களால உட்கார கூட முடியாது. ஹை எனர்ஜி வந்துருச்சுன்னா சோம்பல் ஜாஸ்தி ஆயிடும். இதை தெரிஞ்சுக்கோங்க. எனர்ஜி பாடியில ரொம்ப ஜாஸ்தி ஆனாலும் சோம்பல் வந்துடும், எனர்ஜி குறைஞ்சி போனாலும் சோம்பல் வந்துடும். சில பேருக்கு சோம்பல் வந்துடும், சில பேருக்கு ஹை எனர்ஜியால சோம்பல் வந்துடும். இது சொல்ல தேவையில்லை. இந்த பௌர்ணமி நாளில் தியானத்திற்கு உட்காரும் பொழுது அனைத்து உலக மக்களுக்கும் நல்லது பயக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். உங்களின் மனதில் உள்ள கெட்டவைகளை இறக்கி வைத்து சந்திரனை பகவான் என்று நினைத்து நீங்கள் கும்பிட்டால் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி தியானம் ரொம்ப அருமையா இருக்கும். உங்க எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகுது, பாடி கிளென்சிங் ஆகுது. என்ன டாக்ஸின்ஸ் சொல்றோம் அசுத்தங்கள் உள்ள அசுத்தம் வெளியே இல்லை, எல்லாமே கிளியர் ஆயிடுது. உங்களுடைய 3வது கண் ஆக்டிவேட் ஆகும். தியானம் பண்றவங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் எனர்ஜி. புதுசா தியானம் பண்ண உட்காரவங்களுக்கு கூட இந்த தியானத்தினுடைய அனுபவம் இந்த பௌர்ணமி நாளில் தியானம் பண்ண கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தியானம் செய்து இந்த நல்ல ஒரு
அருமையான சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொண்டு ஹை எனர்ஜியை உங்கள் உடலில் பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கின்றேன். வணக்கம்.